திரு சுமந்த், திராவிடம் ஆரியம், திராவிடம் இந்துத்துவம் அப்படின்னு களத்தை கட்டமைச்சிட்டு இருக்கு திமுக. பாஜக எதிர்ப்பு, மதச்சார்பின்மை அப்படின்ற புள்ளியில நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக சார்பு நிலை கருத்துக்களை இல்ல இந்துத்துவ சார்பு நிலை கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது என்ன பயனை கொடுத்துற போது அவருக்கு? முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து சரியா தவறா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கம் என்ன, அவர் ஏன் பேசினார், அவருக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அடுத்து. அவர் சொன்னது ஃபேக்சுவலி கரெக்ட். சட்டத்துல இந்த கோவில்களுக்கு வழங்கப்படும் காணிக்கைகள் கோவில்களின் சொத்து, அரசின் சொத்து அல்ல. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. அரசாங்கம் தான் கோவில்களை நிர்வகிக்கிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே, ஏன்னா அதுதான் பிராக்டிகலா நடந்துகிட்டு இருக்கு. அதுவே மெனி கேசஸ் வயலேஷன் ஆஃப் த லா. கோவில்களை, ஆலயங்களை பராமரிப்பு செய்வது, அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியது அந்த ட்ரஸ்டீஸ் ஆஃப் த டெம்பிள், அந்த அறங்காவலர்கள் அங்கு அமைக்கப்பட்டு அந்த குழுதான் அந்த நிர்வாகம் செய்ய வேண்டும். அவர்கள் தான் எடுக்க வேண்டிய முடிவு, இந்த கல்லூரியை கட்டணமா கட்டக்கூடாதா அப்படின்னு. இதில் பல முறை அரசாங்கம் இந்த நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று கேட்டு 6 முறை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்போ 2 நாளா திரு எடப்பாடி பேசிய பிறகு ஒரு இது போடுறாங்க, கோர்ட் அலோஸ் த காலேஜ். என்ன ஆயிருக்கு, நீதிமன்றத்துக்கு போகும்போது 4 கல்லூரிகள் ஏற்கனவே துவங்கும் நிலையில் உள்ளன. அதனால நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சரி துவங்குற நிலைக்கு நீங்க கட்டிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க, இதற்கு தடை விதிக்க வேண்டாம், மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. சரி, கல்லூரி. அடுத்தது சென்னை நம்ம நேரு பார்க்குக்கு எதிர்க்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு திட்டம் ஒண்ணு தாங்க. எழும்பூர்ல இருக்கிற சீனிவாச பெருமாள் கோவில் பணத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட் மெட்ரோ ரயில் அக்வயர் பண்ணதுனால ஒரு பகுதியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு இது பண்ணாரு. அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு விதிச்சது. சோ இதில் இது ஒரு பேட்டர்ன் ஆகி இருக்கிறது. இதை பற்றி பேசினதுனால ஒரு சரியான விஷயம், அரசியல் ஆதாயம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் அதை முன்வைக்கிறார் என்றால் அதை அப்ரிஷியேட் பண்ணாம அவருக்கு ஓட்டு போயிரும். எனக்கு புரியலைங்க. ஒரு அவர் சொல்லும் விஷயம் சரியா தவறா, சட்டப்படி அவர் சொல்றது, அவர் பொய் சொன்னார்னா அவரை கிழிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று ஓபன் பண்ணாரு. அதனால அவரே 2017 பண்ண விஷயம் அது என்னது, 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி, அதுக்கு ஒரு அடிஷனல் பிளாக், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் ஓபன் பண்றதுக்கும் நீங்க லைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு 4 கல்லூரி 5 கல்லூரி நீங்க ஒரு மட்டும் பண்ணுங்க. இல்ல அதுவும் செய்து அதுவும் அறநிலையத்துறை இல்ல, ஒரு நிமிஷம் சார், நிறைய பேர்ட்ட உரையாடணும்ல, மற்ற விருந்தினர்கள்ட்ட உரையாடணும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உரையாடலாவே போலாம். இல்ல அதுவும் அறநிலையத்துறை சார்பாக அனுமதி கொடுக்கப்பட்ட கல்லூரி. அந்த சப்ஜெக்ட்ல பாஜக இத வலியுறுத்துறாங்க, இல்ல பாஜக இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இதை வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அவங்களுக்கு இந்த நிலைப்பாடு தான். இந்து முன்னணி மாநாட்டுல கூட அது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்போ 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுக அமைச்சர்கள் அந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட நம்ம நேர்காணல் எடுக்கிற போதும் இந்த விவாதங்கள்ல வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த தீர்மானங்கள்ல அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒப்புதல் கிடையாதுன்னு அவங்க அதிமுக ஐடிவிங் தரப்புலையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நிலைப்பாடோடு அவங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லைன்றத சொன்ன பிறகும் ஏன் இப்போ சமீபத்தில் இந்த 2 நாள் மட்டும் இது மாதிரி அவர் பேசுறாரு, பாஜக சார்பு நிலையா ஆர்எஸ்எஸ் சார்பு நிலையா? ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப என்னை போன்றவர்கள் இந்துத்துவா கொள்கையை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் தினமும் ஆங்கில ஊடகங்களில் தினமும் அதை எதிர்த்துதான் நான் டிபேட் பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஆனால் அதாவது அந்த கட்சியோ அந்த அமைப்போ எது சொன்னாலும் அது தவறு, அது எதிர்க்கப்பட வேண்டும். இது சொல்றது லாஜிக் தானேங்க, சட்டத்தை தானேங்க சொல்றாங்க. சட்டத்தை சொன்னால் கூட அது பிஜேபி சொல்றதுனால அது ஏத்துக்கொள்ள கூடாதுங்கிறது என்ன நியாயம் சார்? இன்னைக்கு திமுக எந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா,
பாஜகவோட வாய்ஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஏங்க, பாஜக தலைவர்கள் பேசாதத அவங்களே கூட கோவில்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேறணும்னு சொல்றாங்களே தவிர கோயில் பணத்திலிருந்து கல்லூரிகள்லாம் கட்டக்கூடாதுன்னா அவங்க கூட சொல்லல. பாஜக தலைவர்கள் கூட சொல்லல. பாஜக தலைவர்கள் சொல்லாதத திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருங்கிற விமர்சனத்திற்கு வந்த பிறகு இதுல நீங்க முதல்ல தொடக்கத்துல சொன்னீங்கல்ல, நல்லத பேசுறாரு, நல்லத பேசுறாரு, எலக்டோரல் கெயின் இல்ல எலக்டோரல் கெயின் இருக்குமா இல்லையான்றது எலெக்ஷன் இயர்ல எலெக்ஷன் இயரா இருக்கட்டும். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொன்னது சட்டப்படி தவறா சரியா? சட்டப்படி இன்க்ளூடிங் கிளாஸ் 66, அது எல்லாரும் அதை வேற ஒரு செலக்டிவா போட்டு 2 நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் கிளாஸ் 66 எங்கு ஒரு சாதாரண கல்லூரி நடத்த முடியும் அப்படிங்கிறது எங்க சட்டத்துல கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. அது கூட இது என்னன்னா, இப்போ சென்னை குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இதை வந்து ஃபண்ட்ஸை வச்சு ஒரு கல்லூரி தொடங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். அதுலயும் திருப்பி கோர்ட்டுக்கு போய் ஆக்சுவலா பிரைமரிலி ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ், இந்து மதத்தின் தொடர்புடைய விஷயங்களில் பயிற்சி அளிப்பதற்கு பிரதானமாக சட்டம். இல்ல நீங்க அவரே இல்ல சார், நம்ம அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கத்தையும் சேர்த்துக்கணும். அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னது வேற, அதை கண்ணும் காதும் வைத்து திரிக்கிறாங்க திமுக தரப்புலங்கிற இடத்துக்கு அவர் விளக்கத்துக்கு அவர் நகர்ந்துட்டார். இதுல அடுத்த இடத்துக்கு வாங்க. இல்ல இதுல இல்ல சார், இல்ல சுமன் சார் ப்ளீஸ் இல்ல டிபேட்ட அடுத்த இடத்துக்கு நகர்த்துறதுக்கும் தலைப்பை ஒட்டி நகர்த்துறதுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அடுத்த இடத்துக்கு நகர்த்துங்க. இது சட்டப்படி சரியா தவறாங்கிறத இன்னும் இறுதியா நீதிமன்றம் சொல்லும் போது நம்ம அது குறித்து விவாதிப்போம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அத டிஸ்கஷன் நகர்த்துறதுக்கு உதவி பண்ணுங்க. எலெக்ஷன் இயர், பாஜக பேசுறத அவர் பேசுறாரு. ஏற்கனவே இருக்கிற ஓட் பேங்கே அதை டிஸ்டர்ப் பண்ணும், புதிய வாக்கு வங்கியை உருவாக்கணும், அதிமுகவை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறது எடுபடாதுன்னா திரு மணி சார் குறிப்பிட்டார்ல முதல் சுற்றுல. அதுக்கு வாங்க, அவருக்கு அது லாபம் தருமா தராதா? 2019 இருந்த பாஜக தீண்டத்தகாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நிலைமை மாறி குறைந்தது 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த பாஜக உள்ள வந்துரும் என்ற அந்த ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆனால் 2019 இருந்த ஆன்டி பிஜேபி ஓட் பேங்குக்கும் அதை மட்டும் இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படிங்க ஒரு பிஜேபி அலையன்ஸ் இருங்க 18% ஓட்டு வாங்கினாங்கல்ல 2024 லோக்சபா எலெக்ஷன்ல, அவங்க எல்லாருமே பிரிடாமினன்ட்டா அதுல மெயின் கட்சியா வந்து பிஜேபி தானே. இதுல நாம பிஜேபி இல்ல, நான் என்ன கேக்குறேன், இல்ல ஒரு நிமிஷம், பாஜக இல்ல கேள்வி வந்து அது இல்ல. பாஜக வளர்ந்திருக்கா? அவங்க 11% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. கூட்டணியாக என்டிஏவாக 18% வச்சிருக்காங்க. இது அவங்க தரப்பு வாதம். இல்ல பல கட்சிகள் தாமரை சின்னத்துல போட்டிட்டாங்க, அதனால அதை வந்து ரியல் ஓட் பேங்கா எடுத்துக்க முடியாதுங்கிறது ஒரு வாதம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப எடப்பாடி எடுத்திருக்கிற இந்த டெசிஷன் இருக்குல்ல, அது அவருக்கு உதவி செய்யுமா, அதிமுகவுக்கு உதவி செய்யுமாங்கிறதான கேள்வி. பாஜக வளர்ந்திருக்கா, ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அது தனி செக்டார். அது அவருக்கு எலெக்ஷன்ல அவருக்கு அது கை கொடுக்குமா கை கொடுக்காதா? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் செய்யாது. ஏன்னா டேமேஜ் செய்யாது, கை கொடுக்குமாங்கிறது பொறுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம், ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே. இல்ல ரெண்டு ஒண்ணு கிடையாது. ரெண்டு எப்படி ஒண்ணு இல்ல, டேமேஜ் செய்யாதுங்கிறது அப்ப கை கொடுக்கும் தானே அர்த்தம். இல்ல அது ரெண்டு இல்லையே. எப்படி ஒரே அளவு பாதிப்பே இருக்காது அப்படிங்கறதும் வேற, டேமேஜ் செய்யாது என்பது பாதிப்பு. டேமேஜ் பண்ணுமான்னு தானே நான் உங்ககிட்ட கேள்வியே கேட்டேன். டேமேஜ் பண்ணும், ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்கே அது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு திருமணி சொல்றாருன்னு தானே கேள்வி. டேமேஜ் பண்ணாது. அதிமுக தொண்டர்கள் வந்து எல்லோருமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் பெரும்பாலான நபர்கள். அதனால அதிமுக தொண்டர்கள் வந்து எல்லாரும் கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது டேமேஜ் நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஓரளவுக்கு கவுண்டர் கன்சாலிடேஷனுக்கு உதவலாம். ஓகே, அதுதான் பாயிண்ட்.